உண்மையான வலிமை எது தெரியுமா? ஒரு யானை ஆற்றில் குளித்துவிட்டு நடந்து சென்றது. அது ஒரு பாலத்தை நெருங்கிய போது எதிரே சேற்றில் மூழ்கிய பன்றி வருவதை கவனித்தது. யானை அமைதியாக திரும்பிச் செல்ல பன்றி யானையை தொடர்ந்தது. பிறகு அந்த அழுக்கு பன்றி செல்ல யானை வழிவிட்டது. அந்த பன்றி தன் நண்பர்களிடம் சென்று, நான் எவ்வளவு பெரியவன் என்று பார்த்தீர்களா? அந்த யானை கூட எனக்கு பயந்து வழிவிட்டது. இதை கேட்ட மற்ற யானைகள், நீ ஏன் பன்றிக்கு வழிவிட்டாய் என்று கேட்டன. அதற்கு அந்த யானை, என்னால் அந்த பன்றியை ஒரு காலால் மிதித்து உழைத்திருக்க முடியும். ஆனால் அந்த பன்றியின் அழுக்கு என் மீது பட்டுவிடுமே, அதை தவிர்க்கவே ஒதுங்கிச் சென்றேன் என்றது. உங்களால் ஒருவரை அழிக்க முடியும் என்றாலும் உங்கள் சக்தியை வீணாக்கக்கூடாது. வலிமையானவர்கள் எப்போதும் சண்டையிடுவதில்லை. அவர்கள் துஷ்டர்களிடம் விலகிச் செல்கிறார்கள். அமைதி, சுய கட்டுப்பாடு இவையே உண்மையான வலிமை. அவற்றை நமதாக்குவோம். வாழ்க வளத்துடன்.